ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் பேன் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்கா இல்லையா, எப்படி லிங்க் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். incometax.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது நீங்கள் பார்த்தா உங்கள் பேன் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கா இல்லையன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அரசின் துறைகள் வரி செலுத்துவோருக்கு உதவும் வகையில் வருமான வரி இணையதளத்தில் பான் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டதை சரிபார்த்து கொள்வதற்கான புதிய வசதி அறிமுகம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாரி தேசிய பரிவர்த்தனை வாரியம் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எ வேலிடேட் பேங்க் அக்கௌண்ட் இஸ் நெசசரி ஃபார் கிரெடிட் ஆஃப் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வேலிடேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மொத்தமாக ஒரு 4 ஸ்டெப்ஸ் கேட்டிருப்பாங்க. 4 ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் பண்ண பாருங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். இதில் போயிட்டு எங்கே செக் பண்ணலான்னா, பேங்க் அக்கௌண்ட் இருக்க பாருங்கள், அதுக்கு நேராக போயிட்டு ஸோ அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆடட் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா கீழே அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் விச் இஸ் லிங்க்டு வித் யுவர் பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பார்த்தா ரீஃபண்ட் பண்ணணும், நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண சொல்லி ஏதாச்சும் அமௌண்ட் ஃபெயில் ஆகுது, அது ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நேம் ஆஸ் பர் பேன் அண்ட் நேம் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் மஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்ட்லேயும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் நேம் கண்டிப்பாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுத்து திரும்ப அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துரு, அக்கௌண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங் அக்கௌண்ட்டா, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் பார்த்தா பிரைமரியாக வச்சுருக்கீங்களா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துட்டு நாமினி பார்த்தா தேவையான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் நாமினி கூட ஆட் பண்ணிட்டு வேலிடேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் செக்யூர்ட் வித் இ-வேலட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா, நார்மல் பீப்புள் நீங்கள் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணி ஆகணும். மற்றவங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தேவைப்படுறவங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஐடிலாம் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெசசரி அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் இஸ் நெசசரி ஃபார் கிரெடிட் ஆஃப் ரீஃபண்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ மறக்காமல் பேங்க் அக்கௌண்ட்டை பேன் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.